எல்லோருக்கும் வணக்கம். பேக்கிங் மற்றும் ஷிப்பிங் பற்றிய எங்கள் கைடுக்கு வரவேற்கிறோம். நீங்கள் அனுபவம் வாய்ந்த விற்பனையாளராக இருந்தாலும் அல்லது ஆன்லைனில் முதல் முறையாக விற்பனை செய்தாலும் சிறிய அல்லது பெரிய என அனைத்து விற்பனையாளர்களுக்கும் உதவும் வகையில் இந்த வழிகாட்டி வடிவமைக்கப்பட்டுள்ளது. உங்கள் தயாரிப்புகள் வாடிக்கையாளரிடம் சேதமின்றி சரியான நேரத்தில் சென்றடைவதை நல்ல பேக்கிங் உறுதி செய்யும். மகிழ்ச்சியான வாடிக்கையாளர் அனுபவம் இருந்தால் ரிட்டர்ன்கள் குறையும், எதிர்மறையான ரிவ்யூக்களை பெறவும் ஆர்டர்களை மீண்டும் பெறவும் உதவும். ஆன்லைனில் விற்பனை செய்யும் போது உங்கள் தயாரிப்பானது வாடிக்கையாளரின் வீட்டு வாசலுக்கு செல்வதற்கு முன்பு பல கைகளை தாண்டி செல்லும். அதனால்தான் சரியான பேக்கிங்கை கண்டுபிடிப்பது முக்கியம். அதிகப்படியான பேடிங் அல்லது பேக்கிங் பொருட்களை பயன்படுத்துவது ஷிப்பிங்கில் அதிக செலவை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் போதுமான பாதுகாப்பு இல்லாமல் அனுப்புவது சேதத்தை விளைவிக்கும். உங்கள் தயாரிப்பின் பேக்கிங் பாதுகாப்பதற்காக இருக்க வேண்டும், ஆனால் மலிவு விலையில் இருக்க வேண்டும். ஏதாவது உடைந்தால் கூட அது சமாளிக்கக்கூடிய வரம்பிற்குள் இருக்கும். அடிப்படையிலிருந்து தொடங்கி ஷிப்மெண்ட் கட்டணங்களை புரிந்து கொள்வோம். இது 2 காரணிகளின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது. 1. பேக்கேஜின் எடை. 2. பேக்கேஜ் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்பது. எடை அளவிடும் ஸ்கேலில் உங்கள் பேக்கேஜை வைத்து உங்கள் பேக்கேஜின் அசல் எடையை எளிதில் அளந்துவிடலாம். ஷிப்பிங்கின் போது உங்கள் பேக்கேஜ் எவ்வளவு இடத்தை எடுக்கும் என்பதை உங்கள் பேக்கேஜின் அளவிலிருந்து கணக்கிடலாம். இதை 2 சிறிய படிமுறைகளில் செய்யலாம். 1. நீளத்தை அகலத்தால் உயரத்தால் சென்டிமீட்டரில் பெருக்கவும். 2. கூரியர் பார்ட்னரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கன்வர்ஷன் ஃபேக்டர் மூலம் வகுக்கவும். கிடைக்கும் மதிப்பு கிலோவில் இருக்கும். பெரும்பாலான கூரியர் நிறுவனங்களுக்கு இந்த கான்ஸ்டன்ட் 5000 ஆகும். இப்போது இந்த எண்ணை உங்கள் பொருளின் உண்மையான எடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள். உங்கள் பொருளின் எடை அல்லது அது பிடித்திருக்கும் இடத்தின் அளவு எதற்கு அதிக விலை என்பதன் அடிப்படையில் கட்டணங்கள் இருக்கும். அதனால் லேசான அதே சமயம் போதுமான பாதுகாப்பு பொருள் அதோடு சரியான அளவு இருப்பதை உறுதி செய்யவும். இப்போது அடிப்படையாக என்ன என்பதை தெரிந்து கொண்டும் அசல் பேக்கிங் செயல்முறையை பற்றி பார்ப்போம். முதலில் நீங்கள் பேக் செய்யும் பொருட்களின் வகையை அடையாளம் காணவும். பொருள் கனமானதா? இந்த பொருள் எளிதில் உடைந்து விடுமா? இது ஈரப்பதத்தை தாங்குமா? இது திரவ பொருளா? இது பேக்கிங்கிற்கு பயன்படுத்தப்படும் பொருட்களை வகைப்படுத்த உதவும். பொருட்களின் வகையை பரந்த அளவில் பிரிக்கலாம். போன்கள் மற்றும் லேப்டாப்கள் போன்ற எலக்ட்ரானிக் பொருட்கள், கண்ணாடி பொருட்கள் போன்ற உடையக்கூடிய பொருட்கள், பொதுவாக ஆடைகள், பைகள் மற்றும் காலணி போன்ற அப்பேரல்கள், நகைகள் மற்றும் கை கடிகாரங்கள் போன்ற ஃபேஷன் ஆக்சசரிஸ், மருந்துகள், உணவுகள் அல்லது அழகு சாதன பொருட்களாக இருக்கக்கூடிய திரவ பொருட்கள் மற்றும் மற்றவை, புத்தகங்கள் மற்றும் பிற எழுது பொருட்கள் போன்றவை. பொருளின் வகையை பொறுத்து பொருத்தமான பேக்கிங் பொருட்களை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். பேக்கேஜின் இந்த 3 எளிய வழிமுறைகளை பின்பற்றுவது பரிந்துரைக்கப்படுகிறது. பொருளை பாதுகாப்பது, பொருளை பேக் செய்வது, சேதமாவதிலிருந்து பாதுகாப்பு. பொருளை பாதுகாப்பதில் கசிவை தடுப்பது, குஷனிங் செய்து பொருளை அதற்கான இடத்தில் வைப்பது மற்றும் பெட்டியில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புவது ஆகியவை அடங்கும். சாதாரணமாக கையாள்வதனால் பொருள் சேதப்படுத்தப்படாமல் இருக்க போதுமான குஷனிங் வழங்கப்பட வேண்டும். பொருளை பேக் செய்வது. பொருளின் அளவு மற்றும் எடைக்கு ஏற்ப பொருத்தமான பெட்டியை பயன்படுத்தவும். பெட்டி மிகவும் பெரியதாகவோ அல்லது சிறியதாகவோ இருக்கக்கூடாது. தடிமனான கோரகேட்டட் பெட்டிக்கு பதிலாக ஜவுளி மற்றும் உலர் பொருட்களுக்கு மெயிலிங் பை அல்லது என்வலப்பை பயன்படுத்தலாம். சேதமாவதிலிருந்து பாதுகாப்பு. அனுப்பப்படும் பொருளின் தன்மை மற்றும் மதிப்பின் அடிப்படையில் அசல் தயாரிப்பில் மோசடி அல்லது சேதம் ஏற்படுவதை தடுக்க சேதம் ஆவதிலிருந்து பாதுகாப்பதன் அவசியத்தை மதிப்பிடவும். அஞ்சல் பைகள் சேதமாவதிலிருந்து எதிராக கூடுதல் பாதுகாப்பை அளிக்கும். டேம்பர் ப்ரூஃப் முத்திரைகள் அல்லது பொருத்தமான டேப்கள் மற்றும் ஃபாஸ்னர்களை பயன்படுத்தி அசல் தயாரிப்பு சேதப்படுத்தப்பட்டுள்ளதா என்பதை குறிக்கலாம். இது போக்குவரத்தின் போது பாதுகாப்பை உறுதி செய்கிறது. பல்வேறு வகையான பொருட்களை எவ்வாறு பாதுகாப்பது மற்றும் பேக் செய்வது என்பதை இப்போது புரிந்து கொள்வோம். மொபைல் போன்கள், லேப்டாப்கள், கேமராக்கள், ட்ரிம்மர்கள் போன்ற எலக்ட்ரானிக்ஸ் பபிள் ராப் செய்யப்பட்டு சரியான அளவிலான கோரிகேட்டுகள் பயன்படுத்தி டபுள் பாக்ஸ்டாக இருக்க வேண்டும். ஷார்ட் சர்க்யூட்டுகளை தவிர்க்கும் வகையில் சாதனங்கள் ஆஃப் செய்யப்பட்டு பேட்டரிகள் அதற்கு ஏற்ப பேக் செய்யப்பட்டிருப்பதை உறுதி செய்யவும். உடையக்கூடிய மற்றும் கனமான பொருட்களுக்கு கண்ணாடி, பீங்கான், கடிகாரங்கள் மற்றும் கண்ணாடிகள் போன்ற பொருட்களை அட்டை பெட்டிகள் அல்லது கோரிகேட்டுகளில் வைப்பதற்கு முன் அவற்றை போதுமான பபிள் ராப் கொண்டு பாதுகாக்கவும். ஒன்றுக்கு மேற்பட்ட உருப்படிகள் இருந்தால் ஒவ்வொரு பொருளையும் பபிள் ராப் கொண்டு ராப் செய்யவும். தயாரிப்பை பேக் செய்யும் போது போதுமான பார்ட்டிஷன்களை வழங்கவும். அதனால் தயாரிப்புகள் பேக்கேஜுக்குள் நகராது.
உடையக்கூடிய மற்றும் கனமான பொருட்கள் இரண்டிற்கும் கூடுதல் பாதுகாப்பிற்காக இது போன்ற ஹார்ட்போர்டு கோணங்களுடன் ஆங்கிள்களை நீங்கள் தயார் செய்ய விரும்பலாம். மேலும் தவறாக கையாளப்படுவதை தவிர்க்க நோக்குநிலை திஸ் சைட் அப் மற்றும் உடையக்கூடிய பொருள் என்ற லேபிள்களை சேர்க்கவும். உங்கள் பேக்கேஜ் 15 கிலோவுக்கு மேல் இருந்தால் கூடுதல் பாதுகாப்புக்காக ஹெவி வெயிட் பாதுகாப்பு லேபிள்களை மூலைகளில் வைக்க மறக்காதீர்கள். ஆடை பொருட்களை முதலில் பிளாஸ்டிக் கவர்களில் அடைத்து பின்னர் அவற்றை தூசி மற்றும் ஈரப்பதத்திலிருந்து பாதுகாக்க செல்ஃப் அடசிவ் பாலி பேக்குகளில் வைக்க வேண்டும். திரவ பொருட்களுக்கு ஸ்ப்ரே, லோஷன் மற்றும் ஷவர் ஜெல் போன்ற திரவ பொருட்களின் மூடிகள் கச்சிதமாக மூடப்பட்டிருப்பதை உறுதி செய்யவும். இப்போது அந்த பொருளை ஒரு கசியாத பாலி பேக்கில் பேக் செய்து அனைத்து சீம்களையும் சீல் செய்யவும். முடிந்ததும் இந்த சீல் செய்யப்பட்ட பாட்டில்களை போதுமான குஷனிங் கொண்ட கோரிகேட்டுகளில் வைக்கலாம். புத்தகங்கள், ஸ்டேஷனரி மற்றும் பிற பொருட்களுக்கு 2-3 அடுக்குகள் பபிள் ராப் கொண்டு அந்த பொருளை சுற்றவும். சரியான அளவில் உள்ள கோரிகேட்டட் பாக்ஸில் அந்த பொருளை வைத்து வெற்றிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதை உறுதி செய்யவும். பாக்ஸை டேப் கொண்டு சீல் செய்யவும். வெப்பநிலை மற்றும் வானிலை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். எடுத்துக்காட்டாக மழை காலங்களில் கூடுதல் பாதுகாப்பு அடுக்குக்காக சீல் செய்யப்பட்ட பாலி பேக்கை பயன்படுத்தலாம். சேர வேண்டிய இடத்திற்கு ஷிப்மெண்ட் வேகமாகவும் பாதுகாப்பாகவும் சென்றடைய கையாள சரியான லேபிளிங் முக்கியமானது. உங்கள் ஷிப்மெண்ட் லேபிளின் ஒரு பகுதியாக பின்வரும் விவரங்கள் தெரியும் என்பதை உறுதிப்படுத்தவும். பார்கோட், வேபிள் எண், வேபிள் எண், ஆர்டர் மதிப்பு 50,000க்கு மேல் ஷிப்மெண்ட் செய்யப்பட்டால், ஆர்டர் எண் மற்றும் பார்கோட், சரக்கு பெறுபவர் முகவரி, ரிட்டர்ன் முகவரி, ரீட்டெயில் டாக்ஸ் இன்வாய்ஸ். கோரிகேட்டட் பாக்ஸ்களுக்கு காட்டப்பட்டுள்ளபடி மடிப்பில்லாத தட்டையான மேற்பரப்பில் எப்போதும் லேபிளை வைக்கவும். காட்டப்பட்டுள்ளபடி முனைகளில் லேபிள்களை ஒட்ட வேண்டாம். பார்கோட் உள்ள லேபிளை மடிப்புக்கு ஒட்ட வேண்டாம், இது பார்கோடை சேதப்படுத்தும். கிழிந்த லேபிள்களை பயன்படுத்த வேண்டாம். மெயிலிங் பேக்குகளுக்கு லேபிள் தெளிவாக தெரிவதையும் கசங்கி அல்லது சீல் செய்யாமல் அல்லது வெளியில் துருத்தியபடி இல்லாமல் இருப்பதையும் உறுதி செய்யவும். ஷிப்மெண்ட்டை பாதுகாப்பாக கையாள்வதற்கான வழிமுறைகளை வழங்க வெவ்வேறு பொருட்களுக்கு சிறப்பு கையாளுதல் லேபிள்கள் தேவைப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக தேன் போன்ற ஒரு திரவ பொருள் எலக்ட்ரானிக்ஸ் போலல்லாமல் வித்தியாசமாக பேக் செய்யப்பட்டு லேபிளிடப்படுகிறது. அதே போல உடையக்கூடிய பொருட்கள், கெட்டுப்போகும் பொருட்கள், ஆபத்தான பொருட்கள் மற்றும் உலர் பொருட்கள் அனைத்திற்கும் அவற்றிற்கென சிறப்பு பேக்கேஜிங் மற்றும் பார்க்கக்கூடிய லேபிள்கள் தேவை. நினைவிருக்கட்டும், நீடித்த நம்பகத்தன்மையை ஏற்படுத்த ஒவ்வொரு ஷிப்மெண்ட்டும் ஒரு வாய்ப்பு. அதனால் மேலே விவரிக்கப்பட்ட முக்கிய அம்சங்களை எப்போதும் மனதில் வைத்திருப்பது அவசியம். உங்கள் தயாரிப்புக்கான பொருத்தமான பேக்கிங் பொருட்களை புரிந்து கொள்வது, பாதுகாப்பான மற்றும் சிக்கனமான டெலிவரிக்கு சரியான அளவிலான பாதுகாப்பை உறுதி செய்வது, போக்குவரத்தின் போது இழப்பை தவிர்ப்பதற்கு சரியான லேபிளிங்கை செயல்படுத்துதல். உங்கள் தயாரிப்பை ஷிப் செய்வதற்கு முன் விரைவான இறுதி சோதனையை மேற்கொள்ளுங்கள். பெட்டி உறுதியாக உள்ளது, லேபிள் படிக்கக்கூடியதாக உள்ளது மற்றும் சீல் சரியாக செய்யப்பட்டுள்ளது என்பதை உறுதிப்படுத்தவும். இப்போது பல்வேறு வகையான தயாரிப்புகளுக்கான வழிமுறைகளை நாம் பார்த்தோம். முதலில் பிரமிப்பாக இருக்கலாம், ஆனால் ஒரு குறிப்பிட்ட பொருட்களுக்கு இந்த நடைமுறையை நீங்கள் பின்பற்ற தொடங்கியதும் இது மிகச்சரியாகவும் முறையாகவும் இருப்பதுடன் சமாளிக்க எளிதாகவும் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். இவற்றை சரியாக செய்தால் ஷிப்பிங் செய்வதில் நீங்கள் கில்லாடிதான்.